ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறாங்க. கோயிலில் மாமி எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேங்க. மாமிக்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுகள் படி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முதல்ல வெறும் வானிலையில் ஒரு கப்புக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த பச்சரிசியை நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கிடுங்க. ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அரிசியை நான் வானிலையில் போட்டு நம்ம கலந்து விட்டுட்ருக்கேன். இப்போது நல்லா இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரொம்ப நிதானமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கோல்டன் கலரில் வரணும். அந்த மாதிரி வறுத்தா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டையானது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டுரும். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடணும். இல்லைனா அந்த ஹீட்லேயே நமக்கு கருப்பாயிடும் அரிசி. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்புலேயே 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பையும் வெறும் வானிலையிலேயே இந்த மாதிரி நம்ம ட்ரையாக நம்ம நெய்யில் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலரில் இந்த பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சிங்க. அடுத்தது இதையும் இது அரிசியோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இது சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறின பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. அரிசியும் பாசிப்பருப்பையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ரவை மாதிரி நம்ம நல்லா ரன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை சலிக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ரவை பதத்துலேயே இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கிறது தான் லேட் ஆகும். மற்றபடி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அடுத்தது ஒரு வானிலையில் 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு எல்லாம் சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்றேங்க. இப்போ இந்த அளவு ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இதில் பாகெல்லாம் வரணும் அவசியம் இல்லை. நல்லா முதல்ல இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த கிண்ணத்தில் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதே வாண்டியில் வடிகட்டின இந்த வெள்ளை தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வர நேரத்தில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை. 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்ன்றதுனால நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த கலந்து விட்டுறலாங்க. இப்போ நமக்கு இந்த தண்ணி நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் நம்ம அரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியை இதை தண்ணியில் அப்படியே கைவிடாமல் அப்படியே கலந்துக்கிட்டே நம்ம இந்த மாவையும் கொட்டி அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம வறுத்த அரிசின்றதுனால சீக்கிரமாக நமக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி அப்படியே அழுத்தி கலந்து விட்டுட்டா இருந்தாலே போதும். நமக்கு கட்டி எதுவும் இருக்காமல் ரொம்ப சூப்பராக வந்துடும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு இந்த தண்ணி இழுத்துருச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா இழுத்து வந்துடும். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதை கலந்து விடுன்ற இந்த பக்கத்துலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த அளவுகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. 1 கப் அரிசி, 3/4 கப்பு வெல்லம், 2 டம்ளர் தண்ணி, இந்த அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்த எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கட்டிகள் ஏதும் இல்லாமல் இருக்குன்றது நமக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. இந்த ஹீட்லேயே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு தட்டுக்கு இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாங்க. அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நமக்கு சூடு ஆறட்டும். அடுத்தது ஒரு வானிலையில் 1/4 தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடிடலாங்க. இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் எந்த தட்டில் நம்ம சேர்ப்போம் அந்த தட்டில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம தடவி விட்டுறலாங்க. நம்ம ஸ்வீட்டுன்றதால நெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கை பொறுக்கிற சூடு இந்த கொழுக்கட்டை மாவு வந்துருச்சு. நம்ம மோதகம் வச்சுருந்தா கூட அதுலேயும் இந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம். இல்லைனா நம்ம உருட்டி கூட வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க.
நமக்கு எந்த மாதிரி நமக்கு விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த தட்டில் நம்ம சேர்த்தலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த ஷேப்லேயும் நான் செய்கிறேன். நீங்கள் மோதகச்சில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி நமக்கு கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் இதில் அப்படியே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்க்கலாம். நம்முடைய கொழுக்கட்டைலாம் ரொம்ப சூப்பராக அழகாக வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பார்த்தாலே அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.